தெலுங்கர் என அறியப்பட்ட வைகோ தன்னை கொலை குற்றம் சாட்டிய போது கூட கருணாநிதி சாதியை சொல்லி இழிவாக பேசினார். ஆனால் கருணாநிதி தெலுங்கர் என இதுவரை சொல்லவில்லை. இதுபோல் விஜயகாந்தும் சொன்னதில்லை. இதன் மர்மம் என்ன? விளக்குங்கள். யார் கேள்வி கேட்டு? இவர் ஹரிச்சந்திரன், தென்காசியில இருந்து ஹரிச்சந்திரன் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார். உண்மையில என்னன்னா அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு யுக்தி. நம்ம ஏமாந்த இடம் எங்கன்னா அந்த இடம் தான். என்னன்னா அவர்கள் தமிழுக்காக பாடுபட்டவர்களாக தங்களை காட்டிக்கிட்டாங்க. தமிழ் இனத்துக்காக பாடுபட்டவர்கள். வைகோவுடைய பழைய பேச்சு, பழைய வீச்சு எல்லாம் எடுத்துப்பாரு. உருட்டு கிருட்டு எல்லாம் தமிழ்னு தெரிக்க விட்டு இருந்திருப்பாங்க. ஈழத்துல போய் நிக்கிறதுன்னா, இங்க வந்து நிக்கிறதுன்னா, பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுவதுன்னா, நான் தான் எல்லாமும் சொல்றதுன்னான்றப்ப நம்ம நம்பி சரி அப்படிலாம் பார்க்கக்கூடாது. தெலுங்குலாம் பார்க்கக்கூடாது. அதே தெலுங்கு மொழியில தியாகம் பண்ண பல பேரும் இருக்கிறாங்க தமிழ் தேசியத்தில். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இவர்கள் அதிகார மையத்தில் உட்காந்துக்கிட்ட அந்த மக்களினுடைய பேரில் ஒட்டுமொத்தமாக சுரண்ட கோஷ்டியாக மாறும்போது தான் இந்த கேள்வி வருது. அப்போ வைகோவை வந்து எவ்வளோ நம்பியிருந்தோம் நம்ம. கடைசியாக எங்கே வந்து நின்னார்? நீ வந்துட்டு தண்ணியில் இறங்கி சாம்பலை கரைக்கணும்னு சொல்லிவிட்டு அப்பவும் சபதம் எடுக்கிற, ஈழத்தை நாங்கள் கட்டமைக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக காங்கிரஸ் கூட கை கோத்து நிற்கிறோன்னா என்ன பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா? அந்த காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டு என்ன இப்போ துணை நின்று திமுக மடியிலே திரும்ப வந்து நின்று வைகோன்றது வெக்கமாக இல்லை. அப்போ தான் நமக்கு தெரியுது, ஆஹா இவன் இவ்வளோ நாளாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக தாங்கள் எல்லாம் ஒன்றுன்னு ஒன்றா கூடிக்கிறாங்க. நம்ம தாண்டா அப்படி அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறோம். இடம் வருதா இல்லையா? யோசிக்கிறோமா இல்லையா? என்ன இருந்தாலும் நம்மளால் விழுந்தக்கூடாதுன்னு போய் தாங்கி பிடிக்கிறதில்ல. தமிழ் தேசியன்னு பேசிக்கிட்டு சில பேர் வந்துடும், விட்டு கொடுத்துடாதீங்க. அதிமுக திமுக நம்ம 2 பேரும் திராவிட கட்சி, நமக்குள்ளே சண்டை இருந்துக்கலாம். ஆனால் ஒன்றா தமிழ் தேசியன்னு மட்டும் ஒன்று விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு சீமானை பார்த்து நீ கத்து இருக்குது இல்லை, அதுதான் நமக்கு விழிப்படை. காலம் வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். புரிதல அநீதிகளை, சக்ககளை, வேண்டாததை காலம் வந்து வெளியில் துப்புன்னு சொல்லுவாங்களே, அது அன்றைக்கி வைகோ வாயை துப்ப வச்சிச்சு.